பெண்களின் விருப்பமறிந்து அவர்களிடம் பேச வேண்டும், அவர்களை பார்க்க வேண்டும். அவர்கள் விரும்பலைன்னா அவங்கள பார்க்க கூட செய்யக்கூடாது. அவங்களுக்கு தெரிஞ்சு நீங்கள் அவங்கள பார்க்குறீங்க அப்படின்னா அவங்க அனுமதி வேணும். அவங்க விரும்பலை, நீங்கள் பார்க்குறத அவங்க விரும்பலை அப்படின்னா அவங்கள நீங்கள் பார்க்கவே கூடாது. பெண்களின் விருப்பம் அறிந்து தான் அவர்களை நெருங்கவே வேண்டும். அவர்கள் விரும்புகிறார்களா? இப்போ நீங்கள் அவங்கக்கிட்ட போகிறீங்க, பக்கத்தில் நெருங்குறீங்க, அது அவங்க விரும்பலை, அவங்க கண் அதை காட்டுது அப்படின்னா நீங்கள் அப்படியே விலகி போயிட்டே இருக்கணும். அந்த மாதிரி பெண்களுடைய உணர்வறிந்து அவர்களிடம் நெருங்க வேண்டும், அவர்களிடம் பேச வேண்டும். அவர்கள் விரும்பவில்லை என்றால் அவர்களிடம் பேசக்கூடாது. நீங்கள் பேச வருவதை அவர்கள் விரும்பவில்லை அப்படின்னா அவங்ககிட்ட பேசாதீங்க. நீங்கள் பார்க்குறத கூட அவங்க விரும்பலை அப்படின்னா நீங்கள் அவங்கள பார்க்காதீங்க. அந்த அளவுக்கு பெண்களுடைய தனிமைக்கு நம்ம எந்த விதத்துலையும் ஆண்கள் இடையூறாக இருக்கக்கூடாது. அப்படின்னா ஒரு பெண்கிட்ட எப்படி பேசணும் அப்படின்னா, இப்போ ஒரு பெண்ணை எப்படி பார்க்கணும் அப்படின்னா, அவங்க பார்த்தா நீங்கள் பாருங்கள், அவங்க பார்க்கலன்னா நீங்கள் பார்க்காதீங்க. அவங்க ஒரு 2 வாட்டி பார்க்குறாங்கன்னா நீங்கள் 2 வாட்டி பார்க்கலாம். 3 வாட்டி பார்த்தா 3 வாட்டி பார்ப்பதற்கான அனுமதி கிடைத்திருக்கிறது என்று பொருள். அவங்க 5 வாட்டி பார்க்குறாங்க அப்படின்னா 5 வாட்டி உங்களுக்கு நீங்கள் அவங்கள பார்க்குறதுக்கான அனுமதி கிடைத்திருக்கிறது என்று பொருள். அவங்க உங்ககிட்ட ஒரு 5 வாட்டி பேசுகிறாங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு நீங்களும் 5 வாட்டி நீங்கள் பேசுங்க அவங்ககிட்ட. அவங்க எத்தனை வாட்டி பேசுகிறாங்களோ அத்தனை வாட்டி உங்களுக்கு அனுமதி கொடுத்துருக்கிறார்கள். நீங்கள் அவங்க 2 வாட்டி தான் பேசுகிறாங்க, நீங்கள் 7 வாட்டி பேசுகிறீங்க அவங்ககிட்ட அப்படின்னா அது அவங்களுக்கு பிடிக்காது. அதனால் அவங்கள பார்க்குறது பேசுகிறது எல்லாமே அவங்கள்ட்ட இருந்து ஒரு அனுமதி வேணும். அவங்களுடைய விரும்புகிற உணர்வறிந்து அவர்களை நெருங்க வேண்டும், அவர்களிடம் பேச வேண்டும், பழக வேண்டும். அந்த அளவுக்கு பெண்களுடைய உணர்வுக்கு ரொம்ப மதிப்பளித்து அவர்களிடம் அணுக வேண்டும். அவங்க விரும்பலை அப்படின்னா, இப்போ ஒரு கணவன் மனைவியாக இருந்தாலும் அதுதான், கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி, ஒரு அப்பாவும் மகளுமாக இருந்தாலும் அப்படி தான். ஒரு சின்ன குழந்தையாக இருந்தாலும் சரி, ஒரு பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி, அந்த பெண் குழந்தைய தூக்க போகிறீங்க, அவங்க பிடிக்கலை அப்படின்னா விட்டு விலகி போயிட்டே இருங்க. அது தேவையில்லை. இப்போ விரும்பவே இல்லாத ஒரு பெண் குழந்தையாக இருந்தால் கூட தூக்காதீங்க. அது தூக்குற அதில் ஒரு இன்பமும் கிடையாது. அந்த குழந்தையும் அதை விரும்புகிற வரைக்கும் காத்துருங்க. ஏன் விரும்பலை அப்படின்னு எதாவது யோசிச்சு பாருங்கள். அதில் ஒரு உண்மை கிடைக்கும். ஏன் அந்த குழந்தை உங்கள் மேலே இன்னும் நம்பிக்கை வைக்கலை? நீங்கள் ஒரு விருந்தினர் வீட்டுக்கு போகிறீங்க, அந்த வீட்டில் ஒரு சின்ன குழந்தை இருக்குது, அந்த குழந்தைய உடனே தூக்கணுன்னா அந்த குழந்தை வராமல் போயிடுவாங்க. ஏன் வரல அப்படின்னா அந்த குழந்தைக்கு உங்கள் மேலே நம்பிக்கை வரல. உடனே நம்பிக்கை வராது, ஒரு 2-3 நாள் பழகணும். நம்பிக்கை வர்ற மாதிரி நீங்கள் அந்த குழந்தைகிட்ட எப்படியெல்லாம் நடந்துக்கலாம் அப்படின்னு முயற்சி பண்ணுங்கள். ஒரு குழந்தைகிட்ட நம்பிக்கை வர்ற மாதிரி அதுக்கு என்னெல்லாம் செய்யலாம், அப்போ குழந்தைகளிடம் எப்படி பழகுவது என்பதை அப்பொழுது கற்றுக்கொள்வீர்கள். சும்மா விரும்பாத ஒரு குழந்தையை நீங்கள் தூக்கி கொஞ்சறதை விட அப்போ நீங்கள் எதையுமே கற்றுக்க மாட்டீங்க. அதே நேரத்தில் அந்த குழந்தை ஏன் உங்களை விரும்பலை, ஏன் நீங்கள் தூக்குனா அந்த குழந்தை பின்ன வேண்டான்னு போகிறாங்க. அப்போ பழகி பாருங்கள், பேசி பாருங்கள், அவங்களுக்கு என்ன பிடிக்குது என்ன பிடிக்கலை அப்படின்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அவங்கக்கிட்ட ஒரு நம்பிக்கை ஏற்படுத்திய பிறகு அந்த குழந்தை திரும்ப உங்கள்கிட்ட நீங்கள் தூக்குனா ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, கொஞ்சம்னா ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, உங்களை பிடிச்சி போகும். அப்போ ஏன் அந்த குழந்தைக்கு நம்மளை பிடிச்சி போச்சு, முதல்ல ஏன் பிடிக்கல, இப்போ ஏன் பிடிச்சி போச்சு அப்படிங்கிற அறிவு உங்களுக்கு கிடைக்கும். அதனால் எப்போவுமே மென்மையான அணுகுமுறை, அது குழந்தையாக இருந்தாலும் சரி, பெரியவங்களாக இருந்தாலும் சரி, ஒருவருடைய விரும்புகிற உணர்வறிந்து தான் அவர்களை நெருங்க வேண்டும். அது ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி, பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி, ஒருவருடைய விரும்புகிற உணர்வறிந்து தான் அவர்களை நெருங்க வேண்டும், அவர்களிடம் பேச வேண்டும், அவர்களிடம் பார்க்க வேண்டும், பழக வேண்டும். பார்வையிலே பிறருடைய தனிமைக்கு நம்ம இடையூறு செய்யக்கூடாது. ஒருத்தரை நம்ம பார்க்குறோம், அது அவங்க விரும்பலை அப்படின்னா அவங்கள நம்ம பார்க்கக்கூடாது. ஒருத்தர்கிட்ட பேச போகிறோம், அது அவங்க விரும்பலை அப்படின்னா அவங்களுடைய உணர்வறிந்து நம்ம அவங்ககிட்ட பேசுவதை தவிர்க்க வேண்டும். ஒருவருடைய தனிமை இப்போ வேண்டாம், இப்போ பேசுவதை விரும்பவில்லை, அப்புறமா பேசுங்கன்னு கூட சொல்லலாம். இல்லை எப்போவுமே நீ என்கிட்ட பாரு, அதை பேசாத, ஒன்று எனக்கு பிடிக்கல அப்படின்னு கூட நம்ம சொல்லி தான் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. ஒருவருடைய பழகிற முறையறிந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதனால் ஒரு பெண்ணிடம் எப்படி ஒரு ஆண் பேசணும் அப்படின்னா, ஒரு பெண் விரும்புகிறாளா விரும்பலையான்னு தெரிஞ்சுக்கிட்டே அடிக்கடி அவகிட்ட போய் பேசிகிட்டு இருக்கக்கூடாது. அடிக்கடி பேசுகிறது, அடிக்கடி ஃபோன் பண்ணி பேசுகிறது அதெல்லாம் இல்லாமல் பொறுமையாக இரு. அவள் ஃபோன் பண்ணுவாள், அப்போ நீ ஃபோன் பண்ணலாம், அப்போ நீ பேசலாம். அவள் ஃபோன் பண்ணுவாள், அப்புறம் நீ ஃபோன் பண்ணு. ஒரு தடவை அவள் ஃபோன் பண்ணான்னா அதுக்கப்புறம் நீ ஒரு தடவை ஃபோன் பண்ணு. அவள் 2 தடவை அடுத்து ஒரு தடவை ஃபோன் பண்ணுறதுக்கு முன்னாடியே திரும்பவும் நீ ஃபோன் பண்ணாமல் அவள் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணு. அவள் பண்ணதுக்கப்புறம் நீ பண்ணு. அந்த மாதிரி அவள் பேசுனதுக்கப்புறம் நீ பேசு. அந்த மாதிரி ஒரு பெண் 3 வாட்டி தான் அவங்ககிட்ட பேசுகிறான்னா 3 வாட்டி நீயும் பேசு, பதிலுக்கு பேசு. அந்த மாதிரி
ஒரு அதிலே ஒரு அளவு இருக்குது. அப்போ எவ்வளவு தான் ஒரு பெண்ணிடம் பேச வேண்டும் என்றால் அவள் எந்த அளவு உன்னிடம் பேசுகிறாளோ அந்த அளவு நீ வந்து அவளிடம் பேசலாம், அவளை பார்க்கலாம், அவளிடம் பழகலாம். இந்த மாதிரி ஒரு அளவு. அதுக்காக அதனால் ஆண் வந்து பொறுமையாக இருக்கணும். ஒரு பெண்ணின் விருப்பம்தான் ஒரு பெண்ணிடம் பழகுவதற்கான அளவு. ஒரு அனுமதி இருக்கணும். பெண்ணின் அனுமதி இல்லாமல் பெண்ணிடம் பழகக்கூடாது, பேசக்கூடாது. அது விரும்பலை, இப்போ விலகிரு, கொஞ்சம் தனிமையாக இருக்க விடு, இப்படி அதுக்கு பல அர்த்தங்கள் இருக்கலாம். அப்படின்னா ஒரு ஆண் வந்து தனது மனைவிட்ட நிறைய நேரம் பேசணும்னு ஆசைப்பட்றான். ஆனால் அவள் வந்து 2-3 வாட்டி தான் பேசுகிறாள். ஆனால் இவனுக்கு நிறைய ஆசை இருக்குது, அந்த மனைவிட்ட நிறைய நேரம் பேசணும்னு ஆசை இருக்குது. ஆனால் அந்த மனைவி இவகிட்ட 2-3 வாட்டி தான் பேசுகிறாள். அப்படின்னா என்ன அர்த்தம்? இவன் விரும்புகிற அளவுக்கு அவள் பேச மாட்டேங்கிறாள். இவனுடைய எதிர்பார்ப்பை அவள் பூர்த்தி செய்யவில்லை. இவன் நிறைய எதிர்பார்க்குறான், அவள் குறைவாக தான் அதை பூர்த்தி பண்ணுறாள். அவள் அதை மாற்றிக்கவே மாட்டேங்கிறா. அப்படின்னா அப்போ இவனுடைய எதிர்பார்ப்புக்கு தகுந்த மாதிரியான வேற ஒரு பொண்ணை பார்த்துட்டு போக வேண்டியதான். சொல்லி கூட பார்க்கலாம், நிறைய எதிர்பார்க்குறேன் உங்கள்கிட்ட, ஆனால் நீங்கள் வந்து குறைவாக தான் உங்கள்கிட்டருந்து எனக்கு கிடைக்கிது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அவங்க அதை வந்து கேட்டுக்கலை, திருத்திக்கலை அப்படின்னா அப்போ உன்னுடைய நிறைய அதிகமான எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்கிற இன்னொரு பெண்ணை பார்த்துட்டு போகணும். இன்னொரு பெண்ணை தேடி கொண்டிருக்க வேண்டும். ஒரு மறைமுகமாக தேடிட்டு கிடைச்ச உடனே இந்த வேலையை விட்டுட்டு அந்த வேலைக்கு போயிடணும்.